மலாக்கா அலோர் காஜா கியாட்மாரா கல்லூரியில் மாற்றுத்திறனாளி பயிற்சி மாணவர் பகடிவதை செய்யப்பட்டதாக வைரலான சம்பவம் விசாரிக்கப்படும். பாதிக்கப்பட்ட நபர் உள்ளிட்டவர்கள் இன்று விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருப்பதாக மாரா தலைவர் டத்து அஷ்ரப் வஜ்ரி டுசுகி கூறினார். அச்சம்பவமானது முன்பு பயிற்சியின் போது நண்பர்களுக்குள் ஏற்பட்ட சற்று எல்லை மீறிய கேலியும் கிண்டலுமே என்பது தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தற்போது அவர்கள் அனைவரும் வெல்டிங் தொழில்நுட்பம் மற்றும் உலோக உற்பத்தி தொழில்துறை பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். எது எப்படி இருப்பினும் உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ எந்த ஒரு பகடிவதை சம்பவங்களையும் மாரா அனுசரித்து செல்லாது என அஷ்ரப் திட்டவட்டமாக கூறினார். அலோர்காஜா கியாட்மாரா கல்லூரியில் படிப்பில் பின்தங்கிய ரகத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி மாணவர் ஒருவர் பகடிவதைக்கு ஆளானதாக ஒரு இளைஞர் 2 நிமிடங்கள் பேசி வெளியிட்ட வீடியோ முன்னதாக வைரலானது. பூப்பந்து விளையாடும் போது அறிமுகமான அந்த மாற்றுத்திறனாளி தன்னிடம் அவ்விஷயத்தை கூறியதாக அவ்விளைஞர் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தார். உடன் இணைக்கப்பட்டிருந்த வீடியோவில் அந்த மாற்றுத்திறனாளி தரையில் படுத்திருப்பதையும் தன்னை நோக்கி வெள்ளை நிற பொருளொன்று வீசப்படுவதைக் கண்டு அவர் அதிர்ச்சி அடைவதும் தெரிந்தது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.